ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கட்டில் விஜய் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்பாக்கலிஸ் 100% அப்டேட் பண்ணுவோட எபிசோட் நம்பர் 6 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் போடாமல் பார்த்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்படின்னா தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கும் அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க பாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், லாஸ்ட் சாப்டரில் பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபேமிலியவே அழிச்சுட்டு வந்திருப்பான். ஒரு வில்லத்தனமாக எனக்கு சிட்டிசன் ரிவார்ட்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்லாம் விட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் ஒரு அக்கா இருந்துட்டு, தம்பி அந்த அக்காவை வந்து காப்பாற்றி விட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டர் 70 ஸ்டார்டிங்கில் பார்த்தா அந்த பொண்ணு கண்டுக்காமல் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சாம்பியை போட்டு தள்ளோமா, ரிவார்டை எடுத்தோமா, வேலையை முடித்தோமா, கிளம்பாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாரு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்த்துட்டு, டேய் கூறுகட்ட குப்பை கூமுட்டை பயலே, எனக்கு இது 30,000க்கு மேலே ஃபேன்ஸ் இருக்காங்கடா, அதோட எனக்கு ஒரு பிரதர் இருக்கான், நான் எப்போ எது கட்டாலும் எனக்கு பண்ணி தருவான். ஆனால் நீ மாஸ்க் போட்ட மயிறு, என் புண்ணாக்கு தயிர், என்னை இக்னோர் வேறு பண்ணிட்டு போறியா, உன்னை சாவடிக்காமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பிளான் தொட்டியை எடுத்து நம்ம ஹீரோ மேலே தூக்கி போட்டிருப்பான். ஹீரோ எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பு மூவ் பண்ணி அங்கேருந்து அதுலேருந்து வேலையை தப்பிச்சிருப்பான். அப்போ அவள் பார்த்தீங்கன்னா மறுபடியும், டேய் தம்பி, அக்கா மேலே இருக்கண்டா, என்னை வந்து காப்பாற்ற மாட்டியா, எனக்கு பயமாக வேற இருக்குடா, இங்கே பாரு, இங்கே நிறைய ஜாம்பிஸ் வேற இருக்கு, நீ மட்டும் என்னை வந்து காப்பாற்றினா நான் உன்னோட கையை வேணா பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லியிருப்பா. அப்படி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த லூசு பையை காய்ச்சி பிடிச்சி என்னோட அழகில் மற்றவனுங்கள மாதிரி மயங்கி விழுந்துட்டான் போல இருக்குது, என்னோட பாட்டி அந்தளவுக்கு அழகாக இருக்குது, அதனால தான் இந்த லூசு பையிலும் என்னை பார்த்து மயங்கி விழுந்துட்டான். ஆனால் இவன் என்ன மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான், இவன் என்னை காப்பாற்றினா நான் இவனுக்கு மண்டி போடுவேன்னு நினச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்த்தீங்கன்னா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவளை பார்த்துட்டு ஏதோ பண்ண போகிறா போல் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கண்டுக்கிடாமல் இருந்திருப்பான். அப்போ அவள் பார்த்தீங்கன்னா ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கற்றுன அந்த சவுண்டில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஜாமியெல்லாம் அட்ராக்ட் ஆகி அவள் ரூமுக்கு வந்திருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ரூமில் அப்படியே அந்த கதவை உடச்சிட்டு வந்து உள்ளே விழுவேன். அப்புறம் என்ன, ரத்தம் தெறிக்க ஜாம்பியை கடிச்சு கொதிரி அவளை சாப்பிட்டுருச்சு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாவுறதுக்கு அந்த செகண்ட் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைவ் போட்டுக்கிட்டு தான் கைஸ் இருந்திருப்பா. அந்த செகண்ட் முன்னாடி வரைக்கும் லைவ் போட்டுட்டு தான் இருந்திருப்பா. அப்போ அவளுக்கு லைவில் அவள் சாவுற செகண்ட் கூட கமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பானுங்க. அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த பக்கம் பார்த்தா இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஜாம்பி வச்சு சாப்பிட்ருக்கோம். இது வரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 70 முடியுது. அப்படியே சாப்டர் 80 ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒருத்தன் அப்பாக்கலிஸ் வேர்ல்டில் நல்ல மனசோட இருந்தாலும் அவன் என்னதான் பண்ணாலும் சரி, வாழ்க்கையில் நம்ம மனசு சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான் அப்படின்னா நல்லா இருக்கவன் கூட கண்டிப்பாக இந்த முடிவு தான் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சூசைட் பண்ணி சாகுறான். அப்போ ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, இதுதான் ஃபஸ்ட்டு லெசன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் என்ன முடிங்கிறது மட்டும்தான் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும், உன்னால் எது முடியுமோ அதை மட்டும்தான் பண்ணணும், எப்போவும் முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நீ எந்த ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணனா அதுதான் உன் வாழ்க்கையோட ஃபஸ்ட்டு லெசனாக இருக்கும், அப்புறம் அதுதான் லாஸ்ட் லெசனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த கேமில் வர இந்த ரூல்ஸ் கிடையாது, ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ ஹீரோ பார்த்திங்கன்னா மோடு ஜிம்னாஸ்டிக்னு சொல்லிட்டு அந்த ஜிம்னாஸ்டிக்குள்ளே என்டர் ஆகிறான். இங்கே தான் கைஸ் இந்த மோடுங்கிற பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லீ குடும்பத்தை சேர்ந்த யங் மாஸ்டர் சொல்லியிருப்பான். இங்கே தான் அந்த அசசின் குரூப் இருக்குதா அப்படி சொல்லியிருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அங்கே என்ட்ரி ஆக, அப்போ ஹீரோவும் ஆமாம் இதுதான் அந்த இடம், இன்னும் 2 மணி நேரத்தில் இங்கே நைட்டு வேறு ஆகிரும், நம்ம அதனால் இங்கேயே டேரா போட்டலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் ரேங்க் ஐட்டம் வேறு இருக்குது, கண்டிப்பாக அதை நான் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். இந்த அப்பாக்கலிஸ் கேம் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, இந்த சிட்டிக்குள்ளே இருக்கிற பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் பில்டிங், அப்புறம் அந்த டஞ்சன் மாதிரி, அப்புறம் அதோட இடன் மெர்ச்சன், அப்படி இல்லைனா ஒரு ட்ரெஸ்ஸர் மாதிரி ஏதாச்சும் ஒரு ரேண்டமான ரிவார்டோ இல்லை ஏதாச்சும் ஒன்று இங்கே கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருக்க பாஸோட செஸ்ட்டை மட்டும் நம்ம வெட்டி எடுத்தால் அதுக்கு அதிக ப்ரைஸ் கிடைக்கும். ஏன்னா அதோட செஸ்ட் தான் பார்த்திங்கன்னா அந்த சில்வர் ரேங்க் ஐட்டம், அதோட மார்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் ரேங்க் ஐட்டமாக இருக்கும். ஆனாலும் அதை வெட்டி எடுக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் என்ன ஆனாலும் சரி இது கண்டிப்பாக ஒரு சில்வர் ரேங்க் எக்யூப்மெண்ட் இல்லாட்டா ஒரு ஐட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இப்போ ஒரு மிஷன் வருது சிஸ்டத்தில். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாக 100 ஜாம்பிஸை கொல்லணும் அப்படிங்கிறது தான். அவன் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்குள்ளே வேறு இருக்கானா, கண்டிப்பாக இங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதுக்கும் பஞ்சமே இருக்காது. இப்போ ஹீரோ சிஸ்டம்கிட்ட நான் எப்படினாலும் அந்த ஜாம்பியையும் ஹிடன் பாஸையும் போட்டத்தில் தான் போகிறேன், ஆனால் அந்த செஸ்ட் இருக்கிற ஜாம்பி பாஸை நான் கொல்லலை அப்படின்னா, இல்லாட்டி இந்த மிஷனில் நான் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா, அதுவும் இல்லைனா நான் அந்த மிஷனில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டிருப்பான்.
அதுக்கு சிஸ்டமும் டோன்ட் வெரி, நாங்கள் இந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க மாட்டோம், அதோட நீங்கள் பிளேயருக்கு நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நல்ல கேம் எக்ஸ்பீரியன்ஸும் நல்ல என்ஜாய்மெண்ட்டும் கொடுக்குறது தான் எங்களோட நோக்கம். அதனால் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். இந்த மிஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணாலே நாங்கள் உங்களுக்கு 100 கோல்ட் காயின்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு டோர் முன்னாடி வந்திருப்பான். வந்துட்டு பூட்டை பார்த்தீங்கன்னா உடச்சி உள்ளேருந்து ஒரு கேவலமான ஜாம்பி வந்திருக்கும். அதை பார்த்தீங்கன்னா என்ன ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த ஜாம்பியை பார்த்தீங்கன்னா அடித்து விட்டுருப்பான். ஸ்வாடை யூஸ் பண்ணி அப்படியே பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு வாயிலே பார்த்தீங்கன்னா உரட்டி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் அது செத்து போயிடும். அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு அங்கே என்ன நடந்திருக்குன்னு புரியுது. ஆக்சுவலாக இந்த ஜாம்பி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர். இது பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஜாம்பியா மாதிரி இருக்குது. ஹீரோக்கு இப்போ தான் இது புரிய வருது. அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 80 முடியுது. சாப்டர் 90 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பி கிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பிளாஸ்டிக் கிரனேட்னு சொல்லிட்டு ஒரு ட்ராப் கிடச்சிருக்கும். ஹீரோவும் என்ன தொட்டதெல்லாம் தொடங்குது, இன்றைக்கி நம்ம கை வச்சதெல்லாம் பொண்ணாகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி நைட்டு நம்ம லீசி வில்லுக்கு போயிட்டு தங்கிடலாமா, இல்லை இங்கேயே டேரா போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சரி இங்கேருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பான். போயிட்டு இந்த பிளாஸ்டிக் கிரனேட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம இன்றைக்கி நைட்டு அதை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பியை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி பிளான் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஜாம்பிகிட்ட இருந்து மாஸ்டர் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கீ எடுக்கிறான். இது பார்த்தீங்கன்னா ஜிம்னாசியம் சென்டர் கீயாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கு. சரி நான் அந்த டோரை உடச்சி தேவையில்லாமல் எல்லா ஜாம்பியும் கூட்டுறதுக்கு பதிலாக சத்தமே இல்லாமல் போயிட்டு உள்ளே போயிட்டு கதவை நைஸாக ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு அட்டாக்கை போட்டு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ நைஸாக அந்த கதவை திறந்துருப்பான். திறந்துட்டு உள்ளே யாராச்சும் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவனை எட்டி பார்க்க, அப்போ உள்ளே பார்த்தா ஒரு ஜாம்பி படையாக இருந்திருக்கும். அந்த கூட்டத்தை பார்த்துட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அத்தாடி நேராக போய் மோதினா நம்ம கதை முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா டேபிள் கடியில் வந்துட்டு பூனை மாதிரி பதுங்கியிருப்பான். பதுங்கிட்டு 1 2 3 4 5 6 17 ஜாம்பி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதை எண்ணி முடிச்சிடான். எண்ணி முடிச்சுட்டு இந்த ஜாம்பியை பார்த்துட்டு என்னோட பாஸ்ட் லைஃப்பில் பார்க்குற மாதிரி இருக்குது, என்ன பண்ண எல்லாம் முட்டா பீஸாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்ன பண்ணுறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் கையாலே சாக போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துருப்பான். அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டோர் லாக் ஆகிருக்கா, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஏன்னா இதுங்களை அட்டாக் பண்ணும்போது இதோட சத்தம் கேட்டு மற்ற ஜாம்பிங்க வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுல்ல. அதனால் முன்னக்கூட்டியே பார்த்தீங்கன்னா ஹீரோ எல்லாத்தையும் ஸ்கெட்ச் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவும் இன்னும் நான் 2 ஜாம்பியை கொண்டா போதும், அதுக்கப்புறம் லெவல் 5 போனால் ஃபஸ்ட்டு பிளேயர் நானாக தான் இருப்பேன். ஆனால் இது டெவலப் ஆனதுக்கப்புறம் இருக்கிற மற்ற ஜாம்பியை பார்த்தீங்கன்னா நான் சிறப்பான தரமான சம்பவம் பண்ணி விடலான் இருக்கேன். அதனால முதல்ல நீ சாகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பியை பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து வெட்டி விட்டுருப்பான். அதுவும் பார்த்தீங்கன்னா செத்து கீழே உள்ள அந்த சத்தம் கட்டு மற்ற ஜாம்பியும் பார்த்தீங்கன்னா ஹீரோ நோட் பண்ணியிருக்கோம். நோட் பண்ணிவிட்டு அதுங்க திரும்பி கொடுருவ பார்க்க, எவன்டா எங்கள் ஆளுங்களை கொன்னது, எங்கள் ஆளுங்களை அடித்ததுக்காண்டி நான் உன்னை பழிவாங்க வரேன்டா, இதோ வரேன்டா உனக்கு வாயில் வாக்கரிசி போட அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க வர. அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 90 முடியுது. சாப்டர் 20 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ரெடியாக இருப்பேன். அப்போ அந்த ஜாம்பிங்க வந்துட்டு வேகமாக வரும். பார்த்தா சோம்பேறிக்கு சோறு ஊற்ற மாதிரி மெதுவாக வந்துட்டு இருக்கும். ஹீரோவும் அதை பார்த்துட்டு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலில் பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டு போட்டு விட்டு அப்படியே படத்தில் வர ஃபைட் சீன் மாதிரி ஒரு பேக் பெல்ட் அடித்து அதுங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே சோம்பியை கழுத்தில் போட்டு ஒரு வெட்டு போட்டு கூலாக முடிச்சு விட்ருப்பான். முடிச்சு விட்டு ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் கங்க்ராட்ஸ் பிளேயர் நீங்கள் லெவல் 5 ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதோட உங்களுக்கு ஒரு ஆட்ரிபியூட் பாயிண்ட் தரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் 6 போகிறதுக்கு இன்னும் 100 XP தேவைன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஹீரோ அவனுக்கு கிடச்ச ஆட்ரிபியூட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி அவன் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பை 17 18 இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருப்பான். அதுக்கப்புறம் டேபிள் மேலே ஏறி சிங்கமாக நின்றுட்டு அதை பார்த்தா அப்போ அந்த ஜாம்பிங்கெலாம் சுற்றி நின்றுருக்கோம். சுற்றி நின்றுட்டு இவன் வேறு எங்கேயாச்சும் ஓடிக்கிட்டே இருக்கான், டே நின்று தொலைடா, சுகர் பிரசன் மாதிரி எங்களை நடக்க வச்சு சாவடிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அப்போ பார்க்க, அப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சரி அதுக்கு என்ன நீ சாவு அப்படின்னு சொல்லி அவன் கன்னத்திலே பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பிங்கெல்லாம் போட்டு விட்டு அதுக்கு அதையே முடிச்சு விட்ருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இருந்துட்டு வெளியே இருந்து எட்டி பார்த்துட்டு இருப்பான். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நினச்சான்னு தெரியல, கோவப்பட்டு பார்த்தீங்கன்னா நான் அன்லக்கின்னு நினச்சிட்டு கொஞ்சம் இரு, இவன் இத்தனை ஜாம்பிக்கிட்ட சண்டை போடுறான் அப்படின்னு சொன்னால் இவன்கிட்ட கண்டிப்பாக நிறைய ரிசோர்ஸ் இருக்கணுமே, நம்ம இவன் சாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இவன்றதுக்கு ரிசோர்ஸை எடுத்துக்கிட்டா வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ பார்த்தா அவன் இருந்துட்டு டேய் நீ எப்போ தான்டா செத்து தொலைவ, நீ சாகிறதுக்காண்டி காத்திருந்து கடைசியில் நான் செத்துறோம் போல இருக்கடா அப்படிங்கிற மாதிரி அவனும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனும் பார்த்தீங்கன்னா திருப்பி போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்க ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜாம்பி கிட்ட பார்த்தீங்கன்னா அப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பான். அவனும் இதெல்லாம் பார்த்துட்டு சரி நீ சாக போகிறேன்னா நீ சீக்கிரம் சாகிறதுக்கு நான் வேணா ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா முன்னாடியே டோர் க்ளோஸ் பண்ணியிருக்கிறது எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஜாம்பியை இன்னும் கொஞ்சம் வர வச்சு ஹீரோ போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணியிருப்பான். ஹீரோவும் லாஸ்ட் ஜாம்பியா முடிச்சு விட்டா கெத்தா மாசா நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் நினச்சிக்கிட்டு இருக்கா.
அப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் சாங்கு, ஆனால் பில்டிங் வீக்கு தம்பி அப்படிங்கிற மணி, ஐயையோ ஜாம்பியோட சத்தம் கேட்குதே, வெளியே வேறு ஜாம்பி வேறு இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பயத்திலே உச்சா போகிற அளவுக்கு அவன் உடம்பெல்லாம் நடுங்கியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டோர் வந்திருக்கும், அது பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வருது. ஹீரோவும் அதை பார்க்க அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 20 முடியுது. இப்போ இந்த வீடியோ இது இவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதோட இந்த வீடியோக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லா லைக்கை போடுங்க. ஏன்னா கொஞ்சம் வியூஸ் குறைந்த மாதிரி தெரியுது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறவங்கள ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். சரி, ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டட்டா, பை பை கைஸ்.